தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கைவிடுவதில்லை. இதற்கு ஆதாரமாக நமக்கு மிகவும் தெரிந்த சில உதாரணங்களை தியானித்து விசுவாசத்தில் இன்னும் அதிகமாக வளர்ந்து கிறிஸ்துவுக்குள் இன்னும் வெல்லப்படுவோம். யோசேப்பு சிறையில் இருந்து வெளியே வந்தான். எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டான். எகிப்து பஞ்சத்தில் இருந்து காக்கப்பட்டது. லாசரஸ் வியாதிப்பட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு இப்போது அவனுடைய கல்லறைக்கு அருகே செல்கிறார். லாசருவே, வெளியே வா என்று உரத்த குரலில் கூப்பிட அவன் வெளியே வருகிறான். அதை பார்த்த அநேக யூதர்கள் இயேசுவிடம் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்து கர்த்தரால் வெளியே வருவதற்கு முன் சிறை தலைவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டார்கள். ஒரு இரவு முழுவதும் சிங்கத்தின் கெபியில் போடப்பட்ட தானியேல் காலையிலே சிங்கத்தின் கெபியில் இருந்து ஒரு சேதமும் இல்லாமல் வெளியே வருகிறான். தானியேலை சிங்கத்திடமிருந்து காப்புவித்த அவன் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று ராஜா அறிவித்து அறிக்கை செய்து தானியேலை தன்னுடைய அரசாங்கத்திலே உயர்த்துகிறான். 3 நாட்கள் பெரிய மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்த யோனா வெளியே வந்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக பிரசங்கிக்க நினிவே பட்டினம் ரட்சிக்கப்பட்டது. பேதுரு சிறையில் இருந்தான். சபை மக்கள் அவனுக்காக ஜெபித்தார்கள். தேவதூதன் இறங்கி வந்து சங்கிலியை அறுத்து பேதுருவை சிறைக்கு வெளியே அழைத்து வந்தான். சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரும் அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் 4வது நபராக கர்த்தர் அக்கினி சூளையிலே இறங்கி வந்து அவர்களை ஒரு சேதமும் இன்றி வெளியே அனுப்புகிறார். இவர்கள் எல்லாம் காத்த கர்த்தரைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். இவர்களை எல்லாம் காத்தவர் அவருடைய நியமங்களுக்கு கீழ்ப்பட்டு உண்மையாக நடக்கும் உங்களை காக்க மாட்டாரா? நிச்சயம் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் வியக்கும்படி உங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். விசுவாசித்து கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்துமாவை நம் வாழ்நாளின் கடைசி வரை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமேன்.